கொழுந்தனாரே, நீங்க தயாரா? ஆமாங்க அண்ணி. இதோ வந்துட்டேன். எல்லாமே ரெடி. போலாமா? போலாம். பாட்டி பாட்டி, நாங்களும் ரெடி, நாங்களும் வரோம். நீங்களும் வரீங்களா? ஆனா கொழுந்தனாரே, இவ்ளோ பேர் ஒன்னா எப்படிப்பா போறது? அண்ணி நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் வண்டி புக் பண்ணிருக்கேன் வாடகைக்கு. வண்டியா? கேட்டிங்களா? சித்தப்பா வாடகைக்கு வண்டி புக் பண்ணியிருக்காராம். ஓ கடவுளே, என்ன மாதிரி வண்டியோ தெரியலையே. நாம இவ்ளோ பேர் இருக்கோம்ல, சின்ன வண்டியிலயா போக முடியும்? கண்டிப்பா 2-3 டாக்ஸி புடிச்சிருப்பாருல்ல. சின்னவளே, நீ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச மாசம் தான் ஆகுது, அதான் உனக்கு தெரியல. இந்த குடும்பத்தில் உள்ளவங்க வாடகைக்கு டாக்ஸி கூப்பிட மாட்டாங்க. எதுக்கு இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க? பாரோ பாரோ, சொல்லுங்க. நீ இங்க நின்னுட்டு இவ்வளவு நேரமா சிரிச்சிட்டு இருக்கியே, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், கேட்கலையா? ஒரு எல்லோ கலர் ஃபைல் தேட சொன்னேல, அதுல வீட்டோட முக்கியமான பேப்பர் எல்லாம் இருந்துச்சு. அது எங்க? எனக்கு கிடைக்கல. ஆனா நான் இப்போதான் 4 ஃபைல் எடுத்துட்டு வந்தனே. அப்போ அந்த 4 ஃபைல்ல நான் தேடுற ஃபைல் இருக்கா? எனக்கு எப்படி தெரியுங்க? ஏன் தெரியல? தெரிஞ்சுக்க கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா என்ன? எப்பவுமே ஏன் இப்படி தப்பாவே செய்யற? அது இங்கிலீஷ்ல எழுதி இருந்துச்சா? அதுக்கு நீ 10வது வரைக்கும் படிச்சிருக்கல்ல? இல்ல சீட்டிங் பண்ணி பாஸ் பண்ணியா? போ, எல்லோ கலர் ஃபைல் இருக்கும், அதுல டாக்ஸ்னு எழுதி இருக்கும், போ. அக்கா, இந்த டாஸ்கோ ஸ்பெல்லிங் வந்து TESOF தானே? அக்கா, நான் போய் ஃபைல் எடுத்துட்டு வரேன். தப்பாயிடுச்சு, எல்லாமே தப்பாயிடுச்சு. இவ பேருக்கு தான் 10வது படிச்சிருக்கா. கண்டிப்பா அவங்க அம்மா அப்பா நம்ம கிட்ட போய் சொல்லி இருக்காங்க. அதான் அவங்க 10வது வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொன்னாங்க போல. பாஸ் பண்ணி இருந்தா 10வது பாஸ்ன்னு சொல்லி இருப்பாங்கல்ல. ஆமாங்க சின்னத்த, இப்பதான் எல்லாமே புரியுது. என்னப்பா புரியுது போல்ட்டும்? நாங்க எல்லாரும் கம்மியா தான் படிச்சிருக்கோம்ப்பா. நான், என் கொழுந்தனார் மனைவி, என் நாத்தனார், உங்க அம்மா எல்லாருமே கம்மியா தான் படிச்சிருக்கோம். ஆனா இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இதுல என்ன இருக்கு? நடுமருமக 10வது படிச்சேன்னு சொன்னா படிச்சிருக்கா, அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லு, உன் ஃபைல ஏன் நீயே எடுத்துட்டு வர மாட்டியா? அவகிட்ட பேசுறதே வேஸ்ட் தான். அம்மா, சித்தப்பா, நீங்க எல்லாரும் தயாரா? லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். கடவுளே, கோகோன், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு மத்தியான நேரத்துல போப்பான்னு. அவங்க வீட்டுக்கு போற அவசரத்துல இருக்கும் போது சாமான் கொஞ்சம் விலை கம்மியா கொடுப்பாங்க. இந்த இந்த வாழைப்பழம் எவ்வளவுக்கு வாங்கின கோகோனா? 6 ரூபாய் ஜோடி. 6 ரூபாயா? இதை விட கம்மியா எங்கேயும் கிடைக்கல சித்தப்பா. மார்க்கெட் ஃபுல்லா தேடிட்டேன். இதுல கொஞ்சம் கரும்புள்ளி இருந்துச்சு, அதான் 6 ரூபாய்க்கே கிடைச்சிருச்சு. பண்டிகைக்காக வாங்குறோங்க. இப்படி புள்ளி விழுந்த வாழைப்பழத்தை படைக்க மாட்டாங்க. அதாவது தாக்கூர் அவங்களே உங்ககிட்ட வேஸ்ட் பண்ண நிறைய பணம் இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுல பணத்துக்கு கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கு. அதனாலதான் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்ய வேண்டியிருக்கு. அக்கா, கரும்புள்ளி தோல்ல தானே இருக்கு. தோலை உரிச்சு கொடுத்தா கரும்புள்ளி இருக்கவா போகுது? தாத்தா தாத்தா, நம்ம போக போற வண்டி வந்துடுச்சா? அந்த வண்டியில ஏறணும்ல? ஆமா, எல்லாரும் தான் போகணும். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. பூஜை சாமான எடுத்துக்கமா. இந்தாங்க உங்களோட ஃபைலு. அடச்ச, மறுபடியும் தப்பான ஃபைலு. உனக்கு என்ன பைத்தியமா? ஒண்ணுமே புரியாதா உனக்கு? இங்க பாருங்க உங்க மருமகளோட லட்சணத்தை. இவளுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. இவளுக்கு போல்டு அண்ணா. நீங்க எதுக்கு அண்ணிக்கிட்ட இப்படி பேசுறீங்க? எங்க அண்ணி எவ்வளவு நல்லவங்க, அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு நீங்க குழந்தைங்க முன்னாடி திட்டிட்டு இருக்கீங்க. உனக்கு ஒண்ணும் தெரியாது அர்ஜுன். நீ ஆபீஸ்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸியா இருந்துடுற.
ஆனா இங்க இவரால நான் என்னென்னலாம் தாங்கிக்க வேண்டி இருக்கு தெரியுமா? உன்னால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. என்ன இருந்தாலும் உன் ஃபைலை நீயே பத்திரமா வச்சுக்க கூடாதா போல்ட்டு? உங்களுக்கு புரியாது அண்ணா, நம்ம 2 பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, ரொம்பவே வேற. நான் நிறைய விஷயங்களை கவனிக்க வேண்டி இருக்கு. வீட்டோட மொத்த பத்திரங்க எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிய கூட வாய்ப்பில்லை. வீட்டு டாக்ஸ் கட்ட இன்னைக்கு கடைசி நாள். ஞாபகம் இருக்கா? உனக்கு தானப்பா இதெல்லாம் தெரியும். யாரும் உங்களை கத்துக்க கூடாதுன்னு தடுத்தாங்க? அட விடுங்காத, நானே என் ஃபைலை எடுத்துட்டு வரேன். அண்ணா அண்ணி அஹானா 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 கண்ணு நீ ஐயோ அம்மா, என்னாச்சு? இங்க தானே இருக்கேன். நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க? அது வந்து நம்ம அடுத்தவங்க வீட்ல இருக்கோங்கிறத நீ மறந்துடுறியா? அவங்க சொல்ற ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு நடக்கணும், புரிஞ்சுதா? சரி வா, எல்லாரும் கீழே தயாராகி உட்கார்ந்துட்டாங்க. கங்கை பூஜைக்கு போகணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா? அப்படின்னா இவ்ளோ நேரம் ஏன் லேட் பண்ற? அப்படியே இருந்தாலும் நீ யாரு? அவங்க உனக்காக ஏன் காத்துக்கிட்டு இருப்பாங்க? உன்னால நான் 4 பேச்சு வாங்க வேண்டி இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ காலேஜ் போக கூடாது. பூஜை முடிஞ்சதும் நேரா எங்க கூட வீட்டுக்கு வந்துடணும். அம்மா, பிடிவாதம் பிடிக்காத. நான் சொன்னேன்ல நீ இன்னைக்கு காலேஜுக்கு போக கூடாதுன்னு. இல்லனா நானே உன்னை காலேஜ்ல இருந்து நிப்பாட்டிடுவேன். அம்மா, அம்மா ப்ளீஸ் அமைதியாரு, அமைதியாரு. ப்ளீஸ் உட்காரு, உட்காரு, உட்காருமா. அம்மா, இன்னைக்கு என் காலேஜ்ல டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. நான் கூட சொன்னேனே உங்ககிட்ட. எங்க மேடம் எனக்கு தெளிவா சொல்லிட்டாங்க, நான் இந்த காம்படிஷன்ல காலேஜுக்காக ஜெயிச்சே ஆகணும். நான் மட்டும் இந்த காம்படிஷனுக்கு போகலனா எங்க காலேஜ் மானமே போயிடுமா? என்னோட மானமும் தான். நீ காதை திறந்து நல்லா கேட்டுக்கோ. நீ எங்கேயும் டான்ஸ் ஆட போக போறதில்ல. உன் டான்ஸால நான் வீட்ல நிறைய பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. அம்மா அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுமா? கடைசியா ஒரு தடவை மறுபடியும் கேட்க மாட்டேமா. அப்படியும் ஃபங்க்ஷன் காலேஜ்ல தான் நடக்குது, வெளியில போற வேலையும் இல்ல. ப்ளீஸ்மா. ஒன்னும் தேவையில்ல. நாம இப்ப கங்கா நதிக்கு பூஜை பண்ண போறோம். அங்கிருந்து எதுவும் சாப்பிடாம கொள்ளாம வெறும் வயித்துல காலேஜுக்கு போவியா நீ? இல்ல, தேவையே இல்ல. அம்மா ப்ளீஸ் கவலைப்படாதீங்க. நான் சாப்பிடுறது தான் விஷயம்னா அதை நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டுக்குவேன் கண்டிப்பா. கண்ணு, ஒருவேளை வீட்ல யாருக்காவது தெரிஞ்சது நீ டான்ஸ் ஆட தான் காலேஜ் போறன்னு, இவங்க என்னை கொதறி எடுத்துடுவாங்க. அப்புறம் அஹானா இந்த விஷயமெல்லாம் என்னால அடிக்கடி தாங்கிக்க முடியாது, அவ்வளவுதான். அம்மா அம்மா என் பேச்ச கேளுமா. யாருக்கு எப்படி தெரியும்? யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளாஸ் இருக்கு, அதனால காலேஜ் போனேன்னு சொல்லிடு ப்ளீஸ்மா. அம்மா நீ எனக்காக இத கூட செய்ய மாட்டியாமா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா. சரி, என்னை விடு. மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாத. அதுவும் நல்லதுக்கு தான். உன் பெரியப்பாவும் பெரியம்மாவும் உனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நானும் அதை தான் விரும்புறேன். ஏதாவது ஒரு நல்ல சம்பந்தம் வந்தா உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவேன். கல்யாணமா? எதுக்கு? என்ன கம்மியாவும் உன் புருஷன் அதிகமாவும் தொந்தரவு பண்றதுக்கு. ஐயோ அம்மா, நீங்க வேற. எனக்கு இப்போ கல்யாணம்லாம் வேண்டாம். நான் முதல்ல என்னோட படிப்பை முடிக்கணும், அப்புறம் கொஞ்சம் வருஷம் வேலை பார்க்கணும், அப்புறம் இதுதான் என்னோட கனவு. வேலைக்கு போவாளாம்? அட பைத்தியமே, ஒருவேளை எல்லாருக்குமே இப்படி நடந்திருந்தா